மீண்டும் ஒரு விளையாடித்தது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல்லின் இறுதிப் போட்டி. இதுவரை 2 தடவைகள் ஐபிஎல் கிண்ணங்களை கைப்பற்றிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ஒரு தடவை ஐபிஎல் கிண்ணத்தை பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி சென்னை சிதம்பரம் மைதானத்தில் நேற்று தினத்தில் ஆரம்பமாகி இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணயல் சோற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர். ஆகவே முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டித் தொடரில் அதிரடியாக ஆடிய ஒரு அணியாகவும் இருப்பதன் காரணமாக முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் துடுப்படுத்த ஆட வந்த வேளையில் அபிஷேக் சர்மா 2 ஓட்டங்கள், டிராவிஸ் ஹெட் 0. இந்த போட்டித் தொடரில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சன்ரைசர்ஸுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகளில் அதிரடியாக ஆடி 250க்கும் அதிகமான 3 தடவை அதிகப்படியான தனிப்பட்ட அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தியிருந்தார்கள் என்று கூற வேண்டும். ஆகவே அவர்கள் இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்திருந்தார்கள். ராகுல் திரிபாட்டி 9 ஓட்டங்கள், ஐடன் மார்க்கன் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 20 ஓட்டம், நிதிஷ் ரெட்டி 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 3 இடங்களாக 11 ஓட்டங்கள், ஆண்ட்ரி கிளாசன் 16 ஓட்டங்கள், அப்துல் சமாட் 8 ஓட்டங்கள், சபாஸ் அகமட் 8 ஓட்டங்கள், ஜெயதேவ் உனட்கட் 4 ஓட்டங்கள். அணியின் தலைவர் பேட் கமின்ஸ் 19 பந்துகளை எதிர்கொண்டு இறுதி நேரத்தில் 4 ஓட்டங்கள் 2, ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக ஆட்டமிழக்காத 24 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் எதிர்முனையில் உணக்கட்டு இருந்ததன் காரணமாகவும் புவனேஸ்வர் அடுத்ததாக வந்திருந்ததன் காரணமாகவும் இறுதி நேரத்தில் அதிரடியாக ஆட வேண்டிய கட்டாயத்தில் உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து பிடியெடுக்கப்பட்டிருந்தது. அதனால் 24 ஓட்டங்களோடு அவர் ஆட்டமிழந்து வெளியேறினார். அதன் காரணமாக 18.3 பந்து வீச்சில் 113 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் வரலாற்றிலே இறுதிப் போட்டியில் பெறப்பட்ட குறைவான ஓட்ட எண்ணிக்கையாகும் இது பதிவாகியிருந்தது. இன்றைய தினத்தில் இதற்கு முன்னதாக 2013ஆம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங் 125 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தமே குறைவான ஓட்ட எண்ணிக்கையாக காணப்பட்டது. ஆகவே இந்த போட்டியில் அந்த துரதிர்ஷ்டவசமான சாதனைக்கு சொந்தக்காரராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக. பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஆண்ட்ரூ ரசல் சகலத்துறை ஆட்டக்காரை 2.3 பந்து வீச்சில் 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டாக் மற்றும் ஹர்ஷித் ராணா தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வைபவ் அரோரா மற்றும் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட்டை பெற்றதன் காரணமாக 21 விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்த போட்டித் தொடரிலே 2வது அதிகூடிய விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவதாக பஞ்சாப் கிங்கை சேர்ந்த ஹர்ஷல் பட்டேல் 24 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பதே முதலாவது ஆக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் சார்பாக 6 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த 6 பந்து வீச்சாளர்களும் விக்கெட்டுகள் கைப்பற்றியிருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். ஆகவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் 3வது ஐபிஎல் கிண்ணத்தை பெற வேண்டி 114 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தால். சுனில் நரேன் வந்த வேகத்திலே அதிரடி காட்ட முனைந்து 6 ஓட்டங்களோடு வெளியேற, அடுத்ததாக ரஹமதுல்லா குர்பாஸ் 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 5, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 39 ஓட்டங்களோடு அதிரடியாக ஆட முனைந்த வேளையில் ஆட்டம் இழந்து வெளியேறினார். வெங்கடேஷ் ஐயர் 25 பந்துகளில் 4 ஓட்டம், 4, 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக அதிரடியாக 51 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காதிருந்து அரைச்சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். சுரேஷ் ஐயர் 2 பந்துகளில் 4 ஓட்டங்கள் அடங்கலாக ஆட்டம் இழக்காத 5 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் 10.3 பந்து வீச்சு மாத்திரம் எதிர்கொண்டு 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 114 ஓட்டங்களுக்கு இந்த போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் இந்த வெற்றியானது 3வது ஐபிஎல் கிண்ணத்தை பெற்ற சந்தர்ப்பமாகவும் அமைந்திருக்கிறது. 2012, 2014ஆம் ஆண்டுகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பிலே கௌதம் கம்பின் தலைமையிலான அணியே கிண்ணத்தை பெற்றிருக்கிறது. இப்போது கௌதம் கம்பீர் அந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பில் அணியின் பயிற்சியாளராக இருக்கின்ற வேளையில் 10 வருடங்களின் பின்னதாக மீண்டும் கிண்ணத்தை பெற்று 3வது தடவையாக சாதனை படைத்திருக்கிறது. இந்த போட்டியில்
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பில் பந்து வீச்சில் பேட் கமின்ஸ் மற்றும் சபாஸ் அகமட் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு போட்டி நாட்டு நாயகனாக மிச்சால் ஸ்டார்க் தெரிவானதோடு இந்த போட்டித் தொடரின் ஆட்ட நாயகனாக சுனில் நரேன் தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டித் தொடரில் சாம்பியனாக மாறியிருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பத்துலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.